தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றும் திட்டம் 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டது. இதற்கான முதற்கட்ட வேலையாக பழுதடைந்த மீன்வள அலுவலகம், மீன்கள் ஏலமிடும் கூடம் ஆகியவை இடிக்கப்பட்ட நிலையில் புதுப்பிப்பதற்கான பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படாமல் உள்ளதால் மீனவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். சிறந்த வாணிப ஸ்தலமாக வளர வேண்டிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மல்லிப்பட்டினம் துறைமுகம் நிதி ஒதுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் புதுப்பிக்கப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காக இடிக்கப்பட்ட கட்டடங்களும் சீர்படுத்தப்படவில்லை என்பதே அவர்கள் கூறும் முக்கிய புகார். ஆர்பார் கட்டடம் ஒரு வருஷம் ஆச்சு இருந்த கட்டடம் அதெல்லாம் எல்லாம் இடித்து நாங்கள் இந்த இணலில் இருக்கிறது கூட இப்போ இடம் இல்லாமல் சும்மா முட்டை வெயிலில் கிடக்கிறோம். ஒரு வேலையும் துவங்கலை. வந்து 4 பேர் 3 பேர் ஒரு 10 நாள் சென்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு சாமானா ஒரு செட்டா எது எந்த விதமான இதுவும் வரல, சும்மா கிடக்கு. பல சலுகைகள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் முதல்ல சொன்னது ஆர்பார் கட்டித்தரோம், நவீனமயமாக்க போகிறோம்னாங்க. வந்தாங்க, இது எல்லாத்தையும் இடித்தாங்க. பழைய மீன் கட்டடத்தை இடித்தாங்க, இறால் கட்டடத்தை இடித்தாங்க, மீனவர்கள் போட்டு இந்த குடிசையெல்லாம் இடித்தாங்க. இது வரைக்கும் எந்த விதையும் புதுப்பிச்சு தரல. அதுக்கு நிவாரணத்தை கொடுத்தாங்க. ஆர்பாரை கட்டுத்தரோம், இது வரைக்கும் கட்டவே இல்லை. 5-4 வருஷம் ஆச்சு. மீன்பிடி தடைக்காலத்தை 60 நாட்களாக உயர்த்தியது மட்டுமல்லாமல் நிவாரணத் தொகையையும் கொடுக்கவில்லை என அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தடைக்காலத்தை வேற 60 நாளாக உயர்த்திருக்காங்க. ஏற்கனவே 45 நாளாக இருக்கப்போ ரொம்ப சிரமப்பட்டான். தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாக சிரமப்பட்டான். இப்போ திரும்பி 61 நாள் ஆக்கினால நிதியை கூடுதலாக தரோம்னு சொல்லி இன்னும் ஏற்கனவே தர வேண்டிய நிதியும் கொடுக்கல. அதை சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. அந்த நிதியும் சேர்த்து தரலை எங்களுக்கு. சீரமைக்கப்பட்டால் தரமான மீன்கள் கிடைப்பதோடு சிறந்த வணிகமும் நடைபெறும் என்கின்றார் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் தாஜுதீன். இந்த துறைமுகம் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சு கொடுத்தா இங்கே உள்ள மக்கள் தரமான மீன் கொடுக்கறதுக்கு வசதி ஏற்படும். உலகத்தரம் வாய்ந்த துறைமுகம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீன் பிடிச்சி வர்ற மீன் கெடாமலாம் நல்ல பாதுகாப்போட தரமுள்ள மீனாக ஏற்றுமதிக்காகவும் இங்கே உள்ள மக்களுக்காகவும் புரதச்சத்துக்காக கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் நவீன துறைமுகத்துக்கான பணிகளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது அறிவிப்பு வெளியிட்டு முடுக்கிவிட நடவடிக்கை எடுக்க கோருகின்றனர் தஞ்சை மாவட்ட மீனவர்கள். புதிய தலைமுறைக்காக காதர் ஹுசேன்.